வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கையர் அரசுவை. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பைனாப்பிள் ரவா கேசரி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அன்னாசி பழம் 1 கப், ரவை 1 கப், சீனி 1 கப், நெய் 1/4 கப், தண்ணீர் 3 கப், உப்பு 1 சிட்டிகை, மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, ஏலக்காய் 2, முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும் 10. உங்களுக்கு அதிகமாக சேர்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் ரவையை நம்ம வறுத்துக்க போகிறோம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எல்லா பக்கமும் ரவை ஒரே மாதிரி வறுபடுறாப்பில் வறுத்து எடுத்துக்கோங்க. கருகாமல் பார்த்துக்கோங்க. ரவை இப்படி கையில் எடுத்து பார்க்கும்போது அந்த சூடு நம்மளுக்கு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு வறுபட்டோன்னா தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டு நம்ம முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்துக்க போகிறோம். முந்திரி பருப்பு நான் 10க்கு அதிகமாக தான் எடுத்திருக்கேன். உங்கள் விருப்பப்படி நீங்கள் அதிகமாகவோ அல்லது கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போனா தான் முந்திரி பருப்பு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வறுபடும். இந்த அளவுக்கு வறுபட்டோன்னே இதில் திராட்சையும் நம்ம சேர்த்து வறுத்துக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இதையும் இப்போ நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது மீத இருக்கிற நெய்யில் நம்ம அன்னாசி பழத்தையும் வதக்கிக்க போகிறோம். 1 கப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு, 1 பிஞ்ச் அளவு போடுங்க, கரெக்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு சீனி. சீனி எதுக்கு சேர்க்குறோன்னா சில நேரத்தில் அன்னாசி பழம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோன்னா அந்த புளிப்பு டேஸ்ட்டு அதிகமாக நம்மளுக்கு தெரியாது. நல்லா அதில் உள்ள இந்த தண்ணி எல்லாமே வற்றுனதுக்கு அப்புறமா நல்லா கொஞ்சம் கலர் மாறி வரும். அப்படி வந்தோடனே இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் 1 கப் ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். தண்ணியும் இப்போ நம்ம சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரவையை போட போகிறோம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, நம்ம ஏற்கனவே அன்னாசி பழத்துலேயும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இதில் சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா உப்பு அதிகமாகிடும். இப்போ இதில் நம்ம மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஃபுட் கலர் எல்லோ கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். நான் மஞ்சள் தூள் தான் சேர்த்துருக்கேன். இந்த கேசரியில் மஞ்சள் தூள் வாசம் வருமா அப்படின்னு சந்தேகம் வரலாம். அந்த மாதிரி வரவே வராது. தண்ணி நல்லா கொதிக்கும் போது அந்த மஞ்சளோட வாசனையும் நம்மளுக்கு போயிடும். தண்ணி எல்லா பக்கமும் நல்லா கொதிச்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை கொதிக்க விடணும். இப்போ இதில் ஏலக்காயை சேர்த்துக்கலாம். ஏலக்காயை நீங்கள் பவுடர் பண்ணி சேர்க்குறனா கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2ஆக பிச்சு தான் போட போகிறேன். 2 போட்டாச்சு. இப்போ தண்ணி கொதிக்கிற வரை நம்ம காத்திருக்கணும். இப்போ தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஸ்டவ்வை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிடணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்கம் கொட்டிட்டு ஒரு பக்கம் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கெட்டிப்படாமல் கிடைக்கும். இப்போ சேர்த்தாச்சு. நான் லோ ஃப்ளேமில் தான் இன்னும் வச்சுருக்கேன். நல்லா இந்த தண்ணியை ஃபுல்லாக அது உறிஞ்சிட்டு நல்லா உப்பி வரும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம கிளறி விடணும். ரவையை வேக விடணும். ரவை வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம சீனி சேர்த்துட்டோன்னா ரவை வேகாது. அது அப்படியே நெருன்னு இருக்கிறப்பலே இருக்கும். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் தான் நம்ம சீனி சேர்க்க போகிறோம். சீனி நீங்கள் அதிகமாக சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட சேர்த்துக்கோங்க, தப்பே கிடையாது. இந்த சீனியையும் ரவை எப்படி சேர்த்தோமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். மொத்தமாக கொட்டிட்டோம்னா கண்டிப்பாக கெட்டிப்படும். அப்புறம் உங்களை கெட்டிப்படுறத நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே வரணும். நல்லா எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா கிளறிக்கணும். நீங்கள் முதல் தடவை கேசரி செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சமாக 1/4 கப் அளவு ரவை எடுத்து அதில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ கெட்டி இல்லாமல் நல்லா கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ இதில் நம்ம அன்னாசி பழம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம்.
உங்களுக்கு இந்த கேசரியில் இன்னும் கொஞ்சம் அன்னாசி பழத்தோடைய அந்த டேஸ்ட்டு வரணும் அப்படின்னா கடைகளில் அன்னாசி பழத்துக்குரிய அந்த எசன்ஸ் விற்கும், அதை வாங்கி கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். உங்களுக்கு நெய் அதிகமாக சேர்க்கணும் இல்லை கம்மியாக சேர்க்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அது மாதிரியே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம்தான். ஏன்னா சில பேருக்கு நெய் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதனால இப்போ எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம தனியாக வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும், அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டுட்டோன்னா நம்மளுடைய சூப்பரான பைனாப்பிள் ரவா கேசரி ரெடி ஆகிடும். ரெடி ஆயிடுச்சு கேசரி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பைனாப்பிள் ரவா கேசரியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் மங்கையர் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.